ஊடக அமைப்புகளின் ஒன்றியம் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. கருப்பு ஜனவரி என்ற துணிப்பொருளில் லிப்டன் சுற்றுவட்டத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுதந்திர ஊடக இயக்கம், உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட 7 ஊடக அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன. 2006 ஆண்டிலிருந்து 2012 ஆண்டு வரை ஊடக நிறுவனங்களுக்கு எதிராகவும் ஊடகவியலாளர்களுக்கு எதிராகவும் பல்வேறு செயற்பாடுகள் ஜனவரி மாதத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இவர்கள் சுட்டிக்காட்டினர். அதன் காரணமாக இன்றிலிருந்து வருடாந்தம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதியை கருப்பு ஜனவரியாக பிரகடனப்படுத்த ஊடக அமைப்புகள் தீர்மானித்துள்ளன. இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஊடக அமைப்புகளுடன் அரசியல் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். கொலை செய்யப்பட்ட எமது ஊடகவியலாளர்கள் தொடர்பாகவும் எமது நிறுவனங்களை தீ வைத்த சம்பவங்கள் தொடர்பாகவும் மற்றும் கடத்தல் போன்ற சம்பவங்கள் தொடர்பாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை எமது போராட்டத்தை முன்னெடுப்போம். கொலை செய்யப்பட்டவர்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்குமாறு கருப்பு ஜனவரியான என்று நாம் வலியுறுத்துகிறோம். கொலைகாரர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தண்டனை வழங்குமாறும் கூறுகின்றோம். ජනවාරි මාසෙ තමයි මාධ්‍යයට එරෙහිව රජය ක්‍රියා කරන මාසෙ. ஊடகங்களுக்கு எதிராக ஜனவரி மாதத்திலேயே அரசாங்கம் அதிக அளவில் செயற்படுகின்றது. லசந்த விக்ரமதுங்க ஜனவரி மாதத்திலே கொலை செய்யப்பட்டுள்ளார். அதற்கு சில நாட்களுக்கு முன்னர் சிரச நிறுவனத்தின் மீது தீ வைத்தனர். ஊடகவியலாளர் பிரகீத் எக்னல் கூட ஜனவரி மாதத்தில் கடத்தப்பட்ட அதேவேளை அவர் கடத்தப்பட்டு இன்று 2 வருடங்கள் ஆகின்றன. எனவே இவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி நாம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றோம். විරෝධය පාන්න මේ වැඩේ කරුණාකරලා නවත්තන්න. දිගින් දිගටම උතුරෙත් දකුණෙත් வடக்கிலும் தெற்கிலும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான பாரிய செயற்பாடுகளை அரசாங்கம் ஆரம்பித்தது. அந்த நிலைமை இன்று மென்மேலும் அதிகரித்து நவீன தொழில்நுட்பத்தின் கீழ் இணையதளங்களை நிர்வகிக்கின்றனர். පාලනය කිරීමේ තත්ත්වයක් මේ රට තුළ ඇති වෙලා තියෙනවා. මේ සියල්ල වලින් සංකේතවත් කරන්නේ මේ රටේ இந்த நாட்டில் சட்டம் ஒன்று இல்லை என்பதனையே இவை அனைத்தும் எடுத்து காட்டுகின்றன. நாட்டில் சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காக பொதுமக்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நாம் ஒத்துழைப்புகளை வழங்குவதுடன் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களிலும் கலந்து கொள்கிறோம். සහභාගී වෙනවා. ඒ වගේම අපේ සහයෝගය පළ කරනවා. විශාල පිරිසක් අපේක්ෂා සහගත විදිහේ වෙනස්සින් මෙතන කරන්න නෙමෙයි. கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவே இன்று அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர். எனினும் கோட்டை இந்த குண்டர்களின் இடமாக மாறியுள்ளது. எனவே நாம் பின்னிற்கப் போவதில்லை. உயிரை தியாகம் செய்தாவது இந்த அனைத்து சவால்களையும் நாம் எதிர்கொள்வோம் என்பதனை அரசாங்கத்துக்கு கூறுகிறோம். கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தை நடாத்த ஊடக அமைப்புகள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தன. கோட்டை போலீசார் இன்று மதியம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விடுத்த வேண்டுகோள் ஒன்றை அடுத்து ஆர்ப்பாட்டத்தை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நடத்துமாறு நீதிமன்றம் ஊடக அமைப்புகளின் ஒன்றியத்துக்கு உத்தரவிட்டது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கொழும்பு கோட்டை புகையிரத நிலைய பகுதிக்குள் மட்டுப்படுத்துமாறு அதனை ஒழுங்கு செய்துள்ள 7 ஊடக அமைப்புகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும் வகையிலான பேரணிகளை தவிர்க்குமாறும் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை 7 ஊடக அமைப்புகளின் ஆர்ப்பாட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக மற்றொரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுதந்திர ஊடக அமைப்பு இதனை ஏற்பாடு செய்திருந்தது. அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் ஊடக சுதந்திரம் உள்ளது. ஊடக சுதந்திரத்தின் உச்சப்பயனை அடைய வேண்டும். இலங்கைக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்த முயற்சிக்கும் ஊடகங்களுக்கு எதிராகவே இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. இன்னும் சில உள்நாட்டு செய்திகள். எவ்விதத்திலும் ஊடக ஒடுக்கு முறைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். கட்சியின் பாராளுமன்ற குழுவிலோ அல்லது செயற்குழுவிலோ ஊடகம் தொடர்பிலான தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் போது இலத்திரனியல் ஊடகங்களுக்கான ஒழுக்க விழுமியங்கள் அடங்கிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என யோசனை ஒன்று நிறைவேற்றப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திசாத்த நாயக்க குறிப்பிட்டார். ஐக்கிய ராஜ்யத்தில் காணப்படும் ஒழுக்க விழுமியங்களை கருத்தில் கொண்டு இலங்கையிலும் இலத்திரனியல் ஊடகங்களுக்காக ஒழுக்க விழுமியங்கள் அடங்கிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற யோசனை அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசாத்த நாயக்க கடந்த 17ஆம் தேதி ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இது குறித்து விளக்கம் அளித்தார். குறித்த யோசனைகள் அடங்கிய ஆவணம் ஒன்றும் அன்று ஊடகவியலாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. மூலிக වශයෙන්ම කාරණා කීපයක්
பல விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காகவே நேற்று செயற்குழு கூடியது. அங்கு நிறைவேற்றப்பட்ட முதல் யோசனை உங்களுக்கு கிடைத்திருக்கும். குறிப்பாக இலத்திரனியல் ஊடகங்களுக்கான ஒழுக்க விழுமியங்கள் அடங்கிய கட்டமைப்பு ஒன்று தொடர்பில் பாராளுமன்றத்தில் கலந்துரையாட நேற்று யோசனை ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அந்த ஆவணம் தற்போது உங்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. සඳහා පාර්ලිමේන්තුවේ අවධානය යොමු කරන්න යෝජනාවක් ඊයේ දවසේ සම්මත කරා. ඒ යෝජනාව තමුන්නාන්සලට දැන් දීලා ඇති. இதேவேளை கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்ற குழுவிலோ அல்லது செயற்குழுவிலோ ஊடகம் தொடர்பிலான தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பது தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெறவில்லை என சுட்டிக்காட்டினார். ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவ்வாறான தெரிவுக்குழு ஒன்று தொடர்பில் கட்சியின் பிரதி தலைவர் என்ற வகையில் எனக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இல்லை, அவ்வாறு எந்த விடயமும் கலந்துரையாடப்படவில்லை. கட்சி பாராளுமன்ற குழுவிலோ அல்லது செயற்குழுவிலோ தெரிவுக்குழு தொடர்பில் எந்தவித விடயங்களும் கலந்துரையாடப்படவில்லை. எந்த விதத்திலும் ஊடக ஒடுக்குமுறைக்கோ அல்லது நபர்களை ஒடுக்கும் முறைகளுக்கோ நாம் ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம். அவ்வாறு நடந்து கொண்டதுமில்லை, எதிர்காலத்திலும் நடந்து கொள்ளப் போவதில்லை. எமது ஒரு அரசியல் பிரவாகம் ஐக்கிய தேசிய கட்சியாகும். அதனை விடுத்து ஒரு அடியேனும் நாம் எடுத்து வைக்க மாட்டோம். அதனை நாம் தெளிவாக கூறுகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியை முன்னிலைப்படுத்திய மக்கள் பலம் ஒன்றை உருவாக்கி குறிப்பாக தாய் நாட்டிற்காக எமது கடமைகளை நிறைவேற்றுவோம் என்பதை கூறிக்கொள்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி மாற்று சக்தி அல்ல. குறிப்பாக இன்று எமது நாட்டில் நிலவுகின்ற செயற்திறனற்ற ஆட்சிக்கு மாற்று பயணம் ஒன்றை காண்பிக்கவே நாம் முயற்சி செய்கின்றோம். නින්දිත පාලනයට විකල්ප ගමන් මාර්ගයක් පෙන්වලා දෙන්නටයි අපි උත්සාහ කරන්නේ. පක්ෂය තුළ අපේ පිල් නැහැ. අපි සියලු දෙනාම එක්සත් ජාතික පාක්ෂිකයෝ. கட்சிக்குள் பிரிவுகள் இல்லை. நாம் அனைவரும் ஐக்கிய தேசிய கட்சியினர். ஐக்கிய தேசிய கட்சி ஒருவருக்கு உரித்தான கட்சி அல்ல, அல்லது ஒரு சிலருக்கு மாத்திரம் உரித்தான கட்சி அல்ல. இந்த நாட்டின் அனைத்து மக்களுக்கும் உரித்தான கட்சியாகும். நாம் ஐக்கிய தேசிய கட்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்கள். அத்துடன் இந்த நாட்டின் பெருமளவிலான மக்களின் கருத்துக்களுக்கு எம்மால் செவிமடுக்க முடிந்தது. அதன் காரணமாகவே நானும் சஜித் பிரேமதாசவும் தயஸ்ரீ ஜெயசேகரவும் அண்மையில் நடைபெற்ற செயற்குழு தேர்தலில் போட்டியிட்டோம். பின்னர் இடம்பெற்ற செயற்பாடுகள் தொடர்பில் நீண்ட நேரம் கருத்து தெரிவிக்க நான் விரும்பவில்லை. எனினும் சில சம்பவங்கள் தொடர்பில் நாம் கவலை அடைகின்றோம். பழிவாங்கல், வைராக்கியம், குரோதம் போன்றவற்றால் கட்சியினுள் பிளவுகள் அதிகரித்ததை தவிர கட்சியில் ஒற்றுமை ஏற்படும் அறிகுறிகளை நாம் காணவில்லை. இன்று எமது நாட்டில் பல முக்கிய பிரச்சனைகள் உள்ளன. எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு எமது பொறுப்புகள் நிறைவேற்றப்படுவதில்லை என எம் மீது அனைத்து பகுதிகளில் இருந்தும் குற்றம் சுமத்தப்படுகின்றது. எதிர்க்கட்சி செயற்திறனற்று காணப்படுகின்றது என்றும் கூறுகின்றனர். எதிர்க்கட்சி இந்த பிரச்சனைகள் தொடர்பில் பேசுவதில்லை என்றும் கூறுகின்றனர். அரசாங்கத்தை விட எதிர்க்கட்சியான எமக்கே அதிக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக நான் நினைக்கின்றேன். විපක්ෂයේ මේ දැනෙන ප්‍රශ්න ගැන කතා කරන්නේ, විපක්ෂයේ මේ ගැන සටන් කරන්නේ. මම හිතන ආණ්ඩුවටත් වැඩියේ අපි තමයි අද විපක්ෂයක් වශයෙන් මේ චෝදනා ලබන්නේ.